ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிசாசுடைய தந்திரங்களை அறிந்து எதிர்த்து நிற்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். இந்த கடைசி நாட்களில் பல விதமான அபிஷேகங்கள் கட்டவிழ்க்கப்படுகிறது. விசேஷமாய் 4 விதமான அபிஷேகங்கள் கட்டவிழ்க்கப்படுகிறது. அதில் ஒன்று யுத்த அபிஷேகம். இந்த யுத்த அபிஷேகத்திற்கு நமக்கு தேவை பிசாசுடைய தந்திரங்களை அறிந்து அவனை மேற்கொள்ளுவதற்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டுமாம். அப்ப நாம் அதை தரித்து கொள்ளுவதற்கு ஆண்டவர் நமக்கு தருவார். நாம் அதை தரித்து கொள்ள முடியுமா? முடியும். அப்ப தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தங்கள், நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், அதுக்கு நான் தருகிற தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கம்னா ஆர்மர் ஆஃப் காட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அதாவது வாரியர், சிப்பாய்கள் அல்லது சோல்ஜர்ஸ் அவங்க போடுகிறதான உடை, அது கவச உடை. இந்த கவச உடையை தேவன் தருகிற கவச உடையை போட்டுக்கொள்ளும்படி கர்த்தர் விரும்புகிறார். இந்த கவச உடை உண்மையா? ஆண்டவர் அப்படிலாம் தருவாரா? நம்ம கேட்கலாம், ஐய அதெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமா? அதெல்லாம் இல்லைங்க, ஏன்னா அது பைபிளில் இருக்குதுங்க, அது எப்படி ஆண்டவர் நமக்கு உடனே தந்துடுவாரு அப்படின்னு சிலர் சொல்லலாம். ஆனால் அந்த அனுபவம் வித்தியாசமானது. இந்த யுத்த அபிஷேகத்தை கர்த்தர் கட்டவிழ்க்கும் போது இந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கும் தருவார். ஒரு சமயம் நாங்க குழுவா ஒரு 3 பேர் தான் சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கோம். அப்படி அந்த ஜெபத்துல என்னன்னா, ஒரு நபர், அந்த நபருக்கு ஒரு பிசாசுடைய போராட்டம். இந்த போராட்டத்திலிருந்து வெற்றி பெறணும். அவங்க சமுதாயத்துல முக்கியமான ஆள். அவங்க பிசாசினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, மாந்திரிகத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா வெளியில் அது கேவலமாக போயிடும். ஏன்னா அவங்க ஒரு உயர் அந்தஸ்தில், ஒரு உயர்ந்த நிலைமையில் வேலையில் இருக்கிறார்கள். அவருக்கு நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அதனால அவங்க எனக்கு நீங்கள் ரகசியமாய் தான் ஜெபிக்கணும், ஆனால் நான் ஜெபத்துக்கு வருகிறேன். அப்போ என்னோடு கூட இன்னொருவர் சேர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் அவர்களுக்காக. அப்படி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு நாள் கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு பலமாய் நிரப்பி, பயங்கரமா ஆவியின் வல்லமையினால் அப்படி நிரப்பி, ஆண்டவர் கேட்கிறார், நாங்க ஜெபம் பண்றது அவர்களுடைய விடுதலைக்காக. அந்த பிசாசுடைய தந்திரம், மாந்திரிகம், அந்த கட்டுகளை அறுத்து அவர்கள் விடுவிக்கப்படணும், அவங்க குடும்பம் விடுவிக்கப்படணும். ஏன்னா அது பாரம்பரியமாய் ஒரு 3-4 தலைமுறையாக அந்த குடும்பம் முழுசுமே அவர்கள் பிசாசுக்கு ஒப்பு கொடுத்தவர்கள். அதனால் அது பாரம்பரியமாய் வருகிறது. அந்த பாரம்பரியமாய் வருகிற கட்டுகளிலிருந்து விடுவிக்கிறது என்பது தேவன் சில காரியங்களை சொல்லி அதற்காக ஜெபம் பண்ணிட்டே வரோம். அப்ப ஆவியானவர் திடீர்னு ஒரு நாள் நிரப்பி, என் சபையினுடைய காரியத்திற்காக ஜெபியுங்கள். நாங்க ஜெபம் பண்றது வேற காரியம்,
ஆனா அவர் சொல்றாரு என் சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்ப நாங்க சொன்னோம், நாங்க இதுக்குள்ள ஆண்டவரை ஜெபம் பண்றோம், உங்களுடைய சபைக்கு ஜெபிக்க சொல்லுகிறேன், நாங்க எப்படி ஜெபம் பண்ணாம இருப்போம்? உங்க சபைக்கு நாங்க ஜெபிக்கிறோம். இல்ல, நீங்க இந்த ஜெபத்துல என் சபைக்காக ஜெபம் பண்ணுவேன் என்று ஒப்பு கொடுங்கள். நீங்க அர்ப்பணித்தால் நான் உங்களுக்கு சில கிருபைகளை தருவேன். அப்ப நாங்க அன்னைக்கு கண்ணீரோடு ஜெபம் பண்றோம். எல்லாருடைய இருதயமும் உடைக்கப்பட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ணி, உங்க சபைக்காக ஜெபம் பண்ணாம இருப்போம் ஆண்டவரே, நீங்க கிருபை தாங்க, நாங்க ஜெபிக்கிறோம். அதற்கு என்னென்ன காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்களோ சொல்லுங்க, நாங்க ஜெபிக்கிறோம். இப்படி நாங்க போராடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப ஆவியானவர் அந்த சபைக்காக ஜெபிக்கும் பொழுது அது சாதாரண ஜெபம் அல்ல, அது யுத்த ஜெபம். நீங்கள் சபைக்காக ஜெபம் பண்ணும்போது யுத்தம் பண்ணி ஜெபிக்கணும். அதுக்கு தேவையான சில ஆடைகள், கவசங்கள் உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு எங்கள் மேல சில கவச உடைகளை கட்டளையிட்டார். அதுல என்னோடு கூட ஜெபம் பண்ணிட்டு கொண்டிருந்த இன்னொரு நபருக்கு அந்த கவசங்கள் வந்து இறங்கின பொழுது ஆவில நிரப்பி நல்ல ஜெபமெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு எழும்பினா அவங்களால எழும்ப முடியல. அவங்க எழும்பி உட்காந்துட்டாங்க, எழும்புறாங்க, உட்காந்துட்டாங்க. சொல்றாங்க, என் மேல ஏதோ வெயிட்டா இருக்கு, ஷோல்டர்லாம் ஏதோ வச்சிருக்காங்க, ஏதோ என் மேல மாட்டி இருக்கு, உணர்கிறேன், அதை தூக்கிட்டு ஏதாவது எழும்ப முடியல. நான் சொன்னேன், ஆண்டவர் நீங்க தாங்க மாட்டீங்க நான் கொடுத்துருப்பாரு, நீங்க அதெல்லாம் சமாளிச்சு எழும்பி ஆண்டவருக்காக யுத்தம் பண்ணுவீங்க தானே அதை தந்திருக்காரு. நீங்க பயப்படாதீங்க, அது ஒன்றும் கிடையாது. இந்த ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற கவச உடை, உங்களை பாதுகாக்கும்படி கவச உடை. நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த கவச உடை உங்களை வந்து மூடும். நீங்க யுத்த ஜெபம் பண்ணும்போது அது மூடும். மற்ற ஜெபத்துல நீங்க சாதாரணமா ஜெபம் பண்ணும் போதெல்லாம் அது வருமா எனக்கு தெரியல. ஆனா நீங்கள் யுத்தம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது அந்த கவச உடை உங்களை நிரப்பும், பாதுகாக்கும். அப்ப நீங்க தைரியமாய் பிசாசுக்கு எதிர்த்து நீங்க ஜெபம் பண்ணலாம். அவனுடைய ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காதே போகும். அப்ப இப்படி நாங்க சொல்லி ஜெபம் பண்ணி பல தரிசனங்கள், ரகசியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அப்ப பிசாசுடைய தந்திரங்கள், அவனுடைய உபாய தந்திரங்கள் நிறைய இருக்குல்ல, அதை எதிர்கொள்ளும்படி, அதை மேற்கொள்ளும்படி நாம ரொம்ப ஜாக்கிரதையா ஜெபிக்கணும். நாம அதை மேற்கொள்றதுக்கு தேவன் நமக்கு தருகிற சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும். நம்ம நினைக்க கூடாது, என் பலத்துல, என் சத்துவத்துல, என்னுடைய டெம்பிள நான் ஜெயிச்சிருவேன். நோ, யூ கேனாட். ஏன் தெரியுமா? உங்களால் அதை செய்ய முடியாது. தேவ பலன் இருந்தாதான். அதனாலதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்குது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப கர்த்தர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. பலத்தினால முடியாது, பராக்கிரமத்தினால முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் தான் அதை ஜெயிக்க முடியும். இப்ப நமக்கு விரோதமா ஒரு சத்துரு வந்து எழும்பி நிற்கிறான்னு வச்சுக்கோங்க. அவனை மேற்கொள்றதுக்கு எப்படி ஜெபிக்கணும் நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப நம்ம ஒத்தாசி யார்கிட்ட கேட்கிறோம்? பரிசுத்த ஆவியானவர்கிட்ட. இப்ப சில செய்வின, சில பிள்ளை சூனியங்கள், இப்படிப்பட்ட ஜனங்கள் அவங்களுக்கே தெரியாது. அது அவங்களுக்கே தெரியாது. பிள்ளை சூனியம் இருக்கிறது, செய்வின இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஜெபத்துக்கு வருவாங்க. சில நேரத்தில் ஆவியானவர் அதை அவங்கள விடுவித்து அனுப்பும் போது தான் அவங்களுக்கு தெரியும் அது என்னன்னு. ஒரு சமயம் ஒரு சகோதரி, அந்த சகோதரிக்கு அந்த கையில
அதாவது இடது கை மேலே ஷோல்டர் கிட்ட ஒரு பெயின் இருக்கும். எப்போதும் ரெகுலராக அந்த பெயின் வந்துச்சுன்னா அவங்க மயங்கி விழுந்துருவாங்க. அப்போ அவங்க ஹார்ட் ப்ராப்ளம்னு பார்த்தா இல்லை. வேற என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. குவைட் நார்மல். மயங்கி விழுவாங்க, உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு விடுவாங்க, 2 குளுக்கோஸ் பாட்டில் ஏறும், ஒரு நாள் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. அப்புறம் இடுப்பு வலிக்குது, கை வலிக்குதுன்னு சொல்லி 2-3 இன்ஜெக்ஷனை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அது ரெகுலராக அவங்க அவங்க லைஃப்பில் இருந்திருக்கு. அப்போ ஒரு நாள் சர்ச்சில் உபவாச ஜெபம். அந்த ஜெபத்துக்கு வந்த உடனே அவங்க சொன்னாங்க, எனக்கு இங்கே வந்த உடனே அந்த வலி அதிகரிச்சுது, ஆனால் மயக்கம் வரல, எனக்கு இப்படி இருக்கு. சரி சிஸ்டர், நம்ம இன்னொரு உபவாச ஜெபத்தில் நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு நாள் நாங்கள் உபவாசம் பண்ணி அவர்களுக்காக ஜெபித்த பொழுது பெரிய ஆச்சரியம் என்னன்னா, உள்ள இருந்து அவங்க சொல்றாங்க, ஏதோ ஒன்று கழண்டு வருது வெளியே அப்படின்னு சொல்லி அவங்க அதை வாந்தி எடுத்தா ஒரு கட்டி மாதிரி, அதாவது கட்டி கிடையாது, ஒரு பச்சை கலரில் மருந்து கொடுத்துருக்காங்க. அது அவங்க எடுத்தாங்க, வெளியே எடுத்து அப்புறம் அதை அழித்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் அவங்கள விடுவித்தார். அதுக்கப்புறம் அவங்க அந்த வலி மயங்கி விடுறது கிடையாது. கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை தான். அவங்களுக்கு தெரியாது அது எதனால வந்துச்சு, ஏன் வந்துச்சு, எதனால அந்த பாதிப்பு அவங்களுக்கு வந்துச்சு தெரியாது எதுவுமே. நாமும் போய் டீட்டெயிலாக போய் உள்ளே உட்காந்து, பிசாசே நீ ஏன் வந்த, எங்கேருந்து வந்த, யார் உன்னை வச்சா, எங்கேருந்து உன்னை அனுப்புனாங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. விடுதலை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் கட்டுகளை அறுத்து ரகசியங்களை உடைத்து வெளியே கொண்டு வருகிறவர். இதுதான் ஆவியானவருடைய கிரியை. அப்ப நாம ஆவியானவரை சார்ந்து, அதாவது நம்ம கேட்கணும். அவன் தந்திரம் நமக்கு தெரியாது, இல்லை சாசுடைய தந்திரம் தெரியாது, அவனுடைய திட்டங்கள் தெரியாது, அவனுடைய காரியங்கள் தெரியாது. அதை நம்ம யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க? பரிசுத்த ஆவியானவர் நமக்காக சொல்லி தருவார். அவன் இந்த தந்திரம் பண்ணியிருக்கான், இந்த கட்டுகளை உடைப்பா, அறுத்து விடு, அதை உடைச்ச உடனே அது வெளியே வரும். வெளியே வந்தா அதுக்கப்புறம் அந்த பாதிப்புல இருந்து அவர்கள் விடுதலை அடைகிறார்கள். இது எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் நடக்காது. எவருக்கோ ஒருவருக்கு ஆண்டவர் அவங்களுடைய கஷ்டம், அவங்க எத்தனையோ நாள் ஜெபம் பண்ணியிருப்பாங்கல்ல, அப்படி அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவர்களை விடுதலை செய்கிறதை பார்த்திருக்கிறேன். அப்ப நம்முடைய வாழ்வில பிசாசுடைய தந்திரங்களை அறிந்து ஜெபிக்கணும். நம்ம ஏதோ ஜெபம் பண்றோம். சில பிசாசு பிடிச்ச ஆட்களுக்கு ஜெபம் போனா அங்க 2 பேர் ஆவியில நிரப்பி குதிப்பாங்க. அந்த பிசாசு ஆடுவோ இல்லையோ, இவங்க ஆடுவாங்க. மேலையும் பூமிக்கும், தானத்துக்கும் பூமிக்கும் தயரன்னு குதிப்பாங்க. நமக்கு ஜெபிக்கிற மைண்டே இருக்காது. என்னடா இதுங்க குதிச்சுட்டு கிடக்குது, என்ன பண்ண போகுதுங்க அப்படின்னா ஒன்னே இதுங்க இயேசுவின் நாமத்தில் டச் பவர் அப்படி இப்படின்னு வானத்துக்கு பூமிக்கு அப்படி எகிரி குதிச்சு கூத்தாடம் போட்டுட்டு இருக்கோம். அது பிசாசு அழகாக உட்காந்துருக்கும். அமைதியாக உட்காந்துருக்கும். ஆடுங்க, நல்லா ஆடுறீங்களா, ஆடலையா, நான் பார்க்குறேன் அப்படின்றது. அப்போ சில உணர்ச்சி வசப்பட்டு ஜெபம் பண்ணுறது இல்லை. ஆவியானவர் பர்டிகுலராக ஜெபிக்க கற்றுக் கொடுப்பான். அந்த தந்திரத்தை அறிந்து, அதுக்கு தான் ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் எதுக்குன்னா இந்த மாதிரி ஜெபிக்கிறதுக்காக தான் ஆவியானவர். சிலது போக்கு காமிச்சிட்டு இருக்கோம். அப்போ அந்த ஆவிகளை கடந்து ஜெபம் பண்ணுறதுக்கு நம்ம ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டோம்னா அழகாக சொல்லி கொடுத்துருவார். இது இந்த இடத்துல கட்டுகள் இருக்கு, நீ அழிச்சு ஜெபம் பண்ணு, அக்கினினால சுட்டரிச்சு ஜெபம் பண்ணு, அது விலகி ஓடிடும். அப்படி நடக்கும், அது அப்படியே விலகி ஓடிடும். கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிடுகிறத பார்த்துருக்கேன். அதனால இந்த காலை வேளையில நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அவனுடைய தந்திரத்தை அறிந்து ஜெபிக்க. இப்போ நம்ம சில நேரத்தில் அவன் தந்திரமா சில வலையை விரிப்பான், நம்ம போய் விழுந்துருவோம்.
அப்புறம் அதில் பிடிச்சிடும், நம்மளை பிடிச்சி எதுலையாவது ஒரு சிக்க வச்சிருப்பான், நமக்கு தெரியாது. அப்புறம் ஆண்டவர் சொன்னார், இந்த வலையில ஏன் நீ சிக்கன அப்படின்னா, ஐயோ ஆண்டவர் எனக்கு தெரியலையே. நீ கேட்டிருக்கலாம்ல. நீ உன்னுடைய எண்ணத்துல உன்னுடைய சிந்தனையில அவன் போக்கு காமிச்சதுலே நீ போன, அவன் உன்னை ஏமாத்திட்டான் பார்த்தியா, இங்க போய் மாட்டி விட்டான் பார்த்தியா, இந்த மாதிரி சிக்க வச்சுட்டான் பார்த்தியா அப்படின்னு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். சில நேரத்தில் பாருங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், சில நேரத்தில் பாருங்க சில ஊழியத்தில், அவங்க ஊழியத்தில் பயங்கரமாக இருக்காங்க, நானும் அவங்க கூட போவேன், அவங்க எனக்கு நிறைய கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி போயிட்டு அந்த கல்ல ஆவியை மேலே ஏற்றிட்டு வந்துடுறது. ஏற்றிட்டு வந்துட்டு அதுலேருந்து விடுதலை பெற முடியாமல் சிக்கி சின்னாபின்னமாகி தேவனை விட்டு விலகி தூரப்பட்டு போய் கிடக்கிற ஒரு கூட்டத்தையும் நான் பார்த்துருக்கேன். அப்போ என்னன்னா, நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஆண்டவர் தான் இவங்களை அழைத்திருக்கிறாரா? ஏன்னா ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு அழைத்தாரு. அப்போ ஆண்டவர் யாரோட தொடர்பு வைக்க சொல்றாரு, யாரோட தொடர்பு வைக்க கூடாதுன்னு சொல்றாரு. அதை நான் அறிந்து செபிக்கணும். அது பிசாசு சில நேரத்தில் உபாய தந்திரமாக சில நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவான். அவங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, ஐயோ இவரை போல அவரை போல நம்ம புகழ்வாங்க. நம்ம அதில் மயங்கவே கூடாது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், விலகு, நான் உனக்கு வச்சிருக்கிற பாதையில ஓடு, நீ எதுக்கு இங்க போற, நீ எதுக்கு அங்க போற. சிலர் சொல்லுவாங்க, சிஸ்டர் எங்க வீட்டுக்கு ஜெபத்துக்கு வந்துருங்க, அங்கதான் ஆவியானவர் கிரியை செய்றாரு, ஏசப்பா வருவார் பாருங்க, எங்க வீட்டு ஜெபத்துல ஏசப்பா ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்கிறார், வாங்கண்ணே எங்க வீட்டு ஜெபத்துல தான் அங்க கிரியை நடக்குது, நீங்க எங்க போங்களேன், அங்கெல்லாம் அந்த மாதிரி பார்க்க முடியாது, எங்க வீட்டில தான், அங்க அபிஷேகத்துல நிரம்பி தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. ஒரு அம்மா அப்படிதான் சொல்லுச்சு. அது கண்டுபிடிக்க தெரியல, பிசாசு பிடித்து இருக்கிறத கண்டுபிடிக்க தெரியல. ஒரு வாலிப புள்ள பயங்கரமா தீர்க்கதரிசனம் சொல்லுவா, பயங்கரமா பேசுவா, நீங்க வசனம் சொல்றதுக்கு முன்னாடி வசனம் எடுத்து வாசிப்பா, அப்படி டேலண்ட். அப்ப எல்லாம் நேரமா சொன்னாங்க, அந்த பொண்ணை போல அபிஷேகம் பெற்றது யாருமே கிடையாது தெரியுமா, அப்படி அபிஷேகம் பெற்ற பொண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உடனே அந்த பாஸ்டர் சபையில் அந்த பாஸ்டர் பார்த்தாரு, நல்லா ஜெபிக்கிறா, வேத வசனம்லாம் தான் சொல்றா, தீர்க்க தரிசனம் பிச்சு உதறா, சரி இவளை இப்படியே விட்டா சரி வராது, ஊழியத்துக்கு இவளை பயிற்றுவிப்போன்னு சொல்லி பக்கத்தில் இருந்த ஒரு பைபிள் காலேஜுக்கு அவளை அனுப்பிவிட்டார். இப்போ பைபிள் காலேஜ் போயிட்டா. இப்போ பைபிள் காலேஜ் போன உடனே அங்கே பைபிள் காலேஜில் என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு தீர்க்கதரிசி தெரியுமா, நான் பிசாசு ஓட்டம் தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா, இந்த பில்டப்லாம் இருந்துச்சாங்க. அங்கே பைபிள் காலேஜ்ன்றது பலதரப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் வரக்கூடிய இடம். அங்கே என்னன்னா சீனியர் ஜூனியர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அப்போ ஒரு ரூமில் தங்கும்போது சீனியர்ஸ் கொஞ்சம் பேர், ஜூனியர்ஸ் கொஞ்சம் பேர் தங்கியிருப்பாங்க. அந்த ரூமில் என்ன நடக்கும்னா, ஃபேமிலி ப்ரேயர்னு ஒரு ப்ரேயர் நடக்கும். அதே எல்லாருமே சீனியராக இருந்தாலும் ஜூனியராக இருந்தாலும் உட்காந்து ஒருமனப்பட்டு அந்த நாளில் கர்த்தர் அவங்களுக்கு செஞ்ச நன்மை அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. வாரத்தில் ஒரு நாள் ப்ரேயர் டேன்னு வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. இப்படி நிறைய இருக்கும். அப்போ இந்த பொண்ணு அதில் உட்காந்து ஜெபம் பண்ணியிருக்கா. முதல் நாள் ஒரு மாதிரி ஆடி இருக்கா. அவங்க என்ன நினச்சிட்டா அபிஷேகம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பிள்ளைங்க விட்டாங்க. ஆனால் அதில் ஒரு பொண்ணு மட்டும் இல்லையே இது வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சி அடுத்தது ஜெபம்னா ஆட ஆரம்பிச்சிட்டான். ஆட ஆரம்பிச்சு படம் எடுத்து நிற்குது. அப்புறம் அந்த பிள்ளைங்கள்லாம் போராடி ஜெபம் பண்ணி பார்த்தா போக மாட்டேங்குது. அது அந்த கிறிஸ்டியன் ஆவி, அது வஞ்சக ஆவி, அது இப்படி உடனே போவோம். அது போட்டு ஜெபம் பண்ணி அந்த பிள்ளைங்க களைச்சே போச்சு. அப்புறம் இதை அங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸருக்கு சொன்னாங்க. ப்ரொஃபஸர்ஸும் சேப்பிளில் எல்லாருக்கும் ஒரு டே ஆஃப் ப்ரேயரில் இந்த பொண்ணுக்கு ஜெபம் பண்ணியிருக்காங்க. இது போல அனுப்பி விட்டாங்க சபைக்கு. பாஸ்டர் கிளியர் பண்ணி அனுப்புங்க. அது சபைக்கு வந்துடுச்சு. வந்துட்டு அங்கே என்ன தெரியுமா, அது ஒரு இடத்துக்கு ஜெபத்துக்கு போகும்.
ஒரு வீட்டுக்கு, அந்த வீட்டில் போய் என்ன தெரியுமா சொல்லியிருக்கு, அங்க ஒருத்தருக்குமே அபிஷேகம் இல்லை சிஸ்டர், நான் தான் அபிஷேகம் பெற்ற ஆளு. பயப்படுறாங்க என்னை பார்த்தா. அப்புறம் நான் பார்த்தேன், சரி இதுங்களோட இருந்தால் நம்ம அபிஷேகம் கெட்டு போயிடும், நான் வந்துட்டேன் அப்படின்னு அவன் ஃபீல் ஆகிட்ருக்கான். யோசிச்சு பாருங்க, இது தெரியாதா? ஆவியானவர் நமக்கு சொல்லித்தர மாட்டாரா? அந்த பிள்ளைகள் கண்டுபிடிச்ச மாதிரி இந்த கூட்டத்தார் கண்டுபிடிக்கலையா? அப்போ என்ன, பிசாசுடைய தந்திரத்தில் பிடிக்கப்படுறாங்க. அப்போ நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவனுடைய உபாய தந்திரங்கள் அதை அறிந்து அதை மேற்கொள்வதற்கு கர்த்தருடைய தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்து கொள்ளணும். அதை தான் ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்ம கிட்ட விரும்புகிறார். நீங்கள் தரித்து கொண்டு பாருங்க, அவனை மேற்கொண்டலாம், அவனை ஜெயிச்சிடலாம், இனம் கண்டு மேற்கொண்டு ஜெயம் எடுத்துடலாம். அதனால் இந்த காலை வேளையில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் எனக்கு அந்த கிருபையை தாருங்க. என்ன கிருபை தெரியுமா? ஆவிகளை பகுத்தறிகிற கிருபை. பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிட்ட விரும்புறது தான், ஆவிகளை பகுத்தறிகிற கிருபை. இப்போ சோமனவுமா, எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த ஜெபத்தில் ஆராதனையில் பங்கு பெற்று ஜெபித்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள், இப்பொழுது அவர்களுக்கு ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை தந்து ஆவியானவர் அவர்களுக்கு துணை செய்வீராகும். பொல்லாத ஆவிகள் எது, நல்ல ஆவிகள் எது, நல்ல மனிதர்கள் எது, பொல்லாத மனிதர்கள் எது, மாய்மாலமான ஆட்கள் யாரு, நல்ல ஆட்கள் யார் என்பதை விளங்க பண்ணும்படி, அறிந்து கொள்ளும்படி, வேறு பிரிக்கும்படியான அபிஷேகத்தை நீங்க கட்டளையிடுங்க. அந்த கிருபையை இன்றைக்கு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தந்து நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். கிருபை சொல்லுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.